ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. வணக்கம். செய்திச் சுருக்கம். துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். நாட்டின் துணை ஜனாதிபதியாக ஜக்தீப் தன்கர் உள்ளார். அவருக்கு வயது 73. அதிகாலை 2 மணிக்கு ஜக்தீப் தன்கருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவரை டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இதயவியல் சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் ராஜீவ் நாராங் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவரது உடல்நிலையை கண்காணித்து வருவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். இதுபற்றி தகவல் அறிந்ததும் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் சென்றார். ஜக்தீப் தன்கரின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் டாக்டர்களிடம் கேட்டறிந்தார். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை துவங்குகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கூட்டத்தொடரில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இவற்றுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த சூழலில் திமுக எம்பிக்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தின் லோக்சபா தொகுதிகளை பாதுகாப்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பார்லிமெண்டில் குரல் எழுப்புவோம். மாநில உரிமைகளை நிலைநாட்ட அனைத்து எம்பிக்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களையும் ஒன்றிணைத்து களம் காண்போம் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அண்ணாமலைக்கு தகுதி இல்லை, அமைச்சர் சிவசங்கர் ஆவேசம். தமிழகத்தில் கல்வித்தரம் சரியில்லை என்று சொல்ல அண்ணாமலைக்கு தகுதியில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் சாடினார். மும்மொழி கொள்கை மூலம் தமிழகத்தில் வெளிமாநிலத்தவரை பணியில் அமர்த்த மத்திய அரசு துடிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். இங்க ஒருத்தன் IPS படிச்சுட்டு கர்நாடகாவை போய் வேலை பார்த்துட்டு அங்க வேலை பார்க்காம பாதியில ஓடி வந்து இங்க ஒரு கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு இருக்கிற அண்ணாமலை தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லை, எங்க மோடி சொல்றதை கேளுன்னு சொன்னா நாம் என்ன சொல்ல வேண்டும்? மோடி முதல்ல அண்ணாமலை நீ போய் அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்ட போய் படிச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட பேச கூட உனக்கு தகுதியே கிடையாதுன்னா சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். ஸ்தம்பித்தது தாம்பரம். பஸ் தேடி அலைமோதும் மக்கள். அதிகாலையில் இருந்தே அவதி. சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே தண்டவாள சீரமைப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மெட்ரோ பஸ் ஸ்டாண்டுகளில் அதிகாலை முதலே பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வெளியூரிலிருந்து வந்த பயணிகள் தாம்பரத்தில் இறங்கி பிற பகுதிகளுக்கு செல்ல காத்திருந்தனர். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் போதிய பஸ்கள் இயக்கப்படாத காரணத்தால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இனி 6 குழந்தை பெற்றாலும் மகப்பேறு விடுமுறை உண்டு. ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தில் நடந்த மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அவர் கூறியது, அரசு ஊழியர்களுக்கு முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் இப்போது தலா 6 மாத மகப்பேறு விடுமுறை வழங்கப்படுகிறது. இனி அரசு ஊழியர்கள் 6 குழந்தைகள் பெற்றாலும் அவர்களுக்கு தலா 6 மாத பேறுகால விடுப்பு கிடைக்கும். கூடுதலாகவும் பல சலுகைகள் வழங்கப்படும். மகளிர் சக்தி என்பது மிகப்பெரிய வரம் என்று చంద్రబాబు నాయుడు கூறினார். ప్రభుత్వ ఉద్యోగస్తులు కూడా వాళ్ళకు మెటర్నిటీ లీవ్ ఇస్తారు ఒక 6 నెలలు. దానివల్ల 2 బిడ్డలకే ఇస్తున్నారు. 3వ బిడ్డ పుడితే ఇవ్వరు అని. వాళ్ళు 5-6 మంది పుట్టినా మెటర్నిటీ లీవ్ ఇస్తా, 6 నెలలు లీవ్ ఇస్తా, ఇంకా అదనంగా బెనిఫిట్స్ ఇస్తాం వాళ్ళకు కూడా. ఇది కూడా నేను అనౌన్స్ చేస్తున్నా. ఇది ఒకటే కాదు, ఈరోజు మహిళల గౌరవం నేను ఒకటే గుర్తుపెట్టుకుంటున్నా. ఇది ఒక మహిళా శక్తికి ఒక అదృష్టం.
இசை மழையில் நனைந்தது லண்டன், சிம்பொனியில் மெய்மறந்த ரசிகர்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் பிறந்த இளையராஜா மேற்கத்திய இசையால் உலகை வசியப்படுத்தியுள்ளார். வேலியன்ட் என்ற தலைப்பில் அவர் உருவாக்கிய தனது முதல் சிம்பொனி இசை நிகழ்ச்சியை லண்டனில் அரங்கேற்றினார். ராயல் பிளார்மோனிக் இசை குழுவினருடன் இணைந்து இந்திய நேரப்படி சனிக்கிழமை நள்ளிரவு 12:30 மணிக்கு அரங்கேற்றம் செய்தார். 35 நாட்களில் எழுதி சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இளையராஜா. ஈவன் டீம் அப்போலோ அரங்கத்தில் சிம்பொனி இசையை மெய்மறந்து ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் பால்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இளையராஜா மேடைக்கு வந்ததும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்பால் அரங்கமே அதிர்ந்தது. 1.5 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிம்பொனி மட்டும் 45 நிமிடத்திற்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்து கோவில் மீது திடீர் அட்டாக், ட்ரம்ப் வந்த பிறகு முதல் சம்பவம், அமெரிக்காவில் அதிர்ச்சி. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சினோஹில்ஸ் என்ற இடத்தில் சுவாமி நாராயண் கோவில் உள்ளது. கலிபோர்னியாவில் வசிக்கும் இந்துக்கள் இந்த கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர். சில சமூக விரோத கும்பல் இந்த கோவிலையும் இந்தியர்களையும் அவமதிக்கும் விதமாக கோவில் சுவற்றில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்துள்ளனர். அதில் மோடியின் இந்தியா ஒழிக என்றும் இந்துக்களே வெளியேறு என்றும் எழுதியிருந்தனர். அமெரிக்காவில் மீண்டும் இந்து கோவில் அவமதிக்கப்பட்ட சம்பவம் அங்கு வாழும் மொத்த இந்து சமூகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்து விரோத சக்திகள் இந்துக்களுக்கு எதிரான பிரிவினைவாத கும்பலை ஒழிக்க அமெரிக்காவின் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வட அமெரிக்க இந்து கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கூடவே அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் அமெரிக்காவில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடப்பதும் அவமதிப்பு செய்வதும் கணிசமாக அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. அதன்படி 2022 நியூயார்க்கில் ஒரு கோவில் அவமதிக்கப்பட்டது. 2023 சாக்ரமெண்டோ மற்றும் கலிபோர்னியாவில் 2 கோவில்கள் அவமதிக்கப்பட்டன. இதுவே 2024 6 இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. இதில் 1 மற்றும் நியூயார்க், மற்ற எல்லா கோவில்களும் கலிபோர்னியாவில் இருப்பவை. இப்போது மீண்டும் அதே கலிபோர்னியாவில் உள்ள மற்றொரு கோவில் குறிவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கலிபோர்னியா சிவில் உரிமைத்துறையும் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. அதன்படி கலிபோர்னியாவில் யூத மத எதிர்ப்புக்கு பிறகு இந்து மத எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று அந்த அறிக்கை சொன்னது. யூத மத எதிர்ப்பு 37%, இந்து மத எதிர்ப்பு 23.3%, முஸ்லிம் மத எதிர்ப்பு 14.6% இருப்பதாக கூறியது. ட்ரம்ப் பதவியேற்கும் போது இந்துக்களுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவேன், இந்து சமூகத்தின் சுதந்திரத்தை காப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவர் பதவியேற்ற பிறகு நடக்கும் முதல் சம்பவம் இதுதான். இந்த விஷயத்தில் அவர் கூடுதல் கவனம் செலுத்துவார் என்று அமெரிக்க வாழ் இந்துக்கள் எதிர்பார்க்கின்றனர். பொதுவாக இந்து கோவில்கள் மீது நடக்கும் தாக்குதல் மற்றும் அவமதிப்புக்கு பின்னணியில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் ஆதரவு அமைப்பினரும் தான் இருப்பர். இப்போது நடந்திருக்கும் சினோஹில் சம்பவத்திலும் அவர்களுக்கே தொடர்பிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடந்தது. இன்று அதிகாலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டு பூச்சொரிதல் விழா தொடங்கியது. யானை மீது பூத்தட்டு வைத்தும் கைகளில் பூத்தட்டுகள் ஏந்தியும் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பூக்களை சாற்றினர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சமயபுரம் அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.